Hi friends, welcome back to Zymax. நம்ம simplification series பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல டைப் 7 எப்படி போடுறதுன்னு சொல்லி தரேன். டைப் 6 வரைக்கும் நீங்க பார்க்கலனா என்னோட previous வீடியோவை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க டைப் 7 எப்படி போடுறதுன்னு சொல்லி தரேன். 1 minus 1 by 2, 1 minus 1 by 3, 1 minus 1 by 4, 1 minus 1 by 5 இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம மூணு ரூல் செக் பண்ணணும். பிராக்கெட் உள்ள ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்பர் வந்து எல்லாமே சேமா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 1 1 1 1 ஓகேவா? நடுவுல எல்லா சிம்பிளும் சேமா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மைனஸ் 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 இது எப்பவுமே சேமா தான் கொடுப்பாங்க. தென் 1 by 2, 1 by 3, 1 by 4, 1 by 5 இந்த மாதிரி ஒரு சீக்வென்ஸ்ல இருக்கணும். 2 3 4 5 அடுத்தடுத்த நம்பர். இந்த மூணு ரூலும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா எப்படி போறதுன்னு வாங்க சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்க நம்பர்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. 1 minus 1 by 2. லாஸ்ட்ல பிராக்கெட்குள்ள என்ன நம்பர்ஸ் இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. 1 minus 1 by 5. இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ண போறோம். எல்சிஎம் எடுத்து இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 2 1s are 2. 2 minus 1 divided by 2. இது எப்படி எழுதுவோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 5 minus 1 divided by 5. 2 minus 1 என்ன? 1 by 2. 5 minus 1 என்ன? 4. கீழே டினாமினேட்டர்ல 5 இருக்கு. சோ 5 போட்டுக்கோங்க. இப்போ எப்படி ஆன்சர் எழுதணும்னா இங்க மைனஸ் சிம்பிள் இருக்கு. சோ மைனஸ் சிம்பிள் இருந்துச்சுன்னா இங்க கண்டுபிடிச்சோம்ல இந்த நம்பர்ல நியூமரேட்டர் என்ன இருக்கு? 1 இருக்கு. சோ 1 எடுத்து நியூமரேட்டர்ல எழுதிக்கோங்க. இங்க கண்டுபிடிச்சதுல டினாமினேட்டர் என்ன இருக்கோ அதை டினாமினேட்டர்ல எடுத்து எழுதிக்கிறோம். இங்க என்ன இருக்கு? 5 இருக்கு. சோ 5 எழுதிட்டேன். 1 by 5 தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். எங்க இருக்கு 1 by 5? ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. 1 minus 1 by 3, 1 minus 1 by 4, 1 minus 1 by 5 dot 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 1 minus 1 by 100. இதுவுமே சீக்வென்ஸ்ல தான் இருக்கு. பாத்துக்கோங்க. 3 4 5 அப்படியே போயிட்டே இருக்கு 100 நம்பர் வரைக்கும். பாருங்க பிராக்கெட்ல ஃபர்ஸ்ட் நம்பர் எப்படி இருக்கு? எல்லாமே 1 1 1ல தான் இருக்கு. சோ நடுவுல இருக்க சிம்பிளும் சேமா தான் இருக்கு. இந்த மூணு ரூல் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா போன சம்ல எப்படி போட்டுமோ அதே மாதிரி தான் இந்த சம்ல போட போறோம். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்க நம்பர்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. 1 minus 1 by 3. லாஸ்ட் பிராக்கெட்ல இருக்க நம்பர்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. 1 minus 1 by 100. இப்போ இதை எல்சிஎம் எடுங்க. 3 1s are 3 minus 1 divided by 3 இருக்கிறதுனால 3. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 100 minus 1 divided by denominatorல 100 இருக்கு. சோ 100 போட்டுக்கோங்க. 3 minus 1 என்ன? 2. 2 by 3. 100 minus 1 என்ன? 99. denominatorல 100 இருக்கு. அது அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க என்ன சிம்பிள் இருக்கு? மைனஸ் இருக்கு. மைனஸ் இருக்கிறதுனால நம்ம எப்படி எழுதுவோம்? ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச நம்பர்ல நியூமரேட்டர் எடுத்து எழுதுவோமா? டிவைடட் பை செகண்ட் கண்டுபிடிச்ச நம்பர்ல இருந்து டினாமினேட்டர் எடுத்து எழுதணும். 100. அப்போ இத கேன்சல் பண்ண முடியுமான்னு செக் பண்ணி பாருங்க. கேன்சல் பண்ண முடியும். 2 டேபிள்ஸ்ல கேன்சல் பண்ண முடியும். சோ 2 1s are 2, 2 50s are 100. 1 by 50. இதோட ஆன்சர் என்ன? 1 by 50. சோ B is the correct answer. இங்க மைனஸ் கொடுத்திருந்ததுனால நம்ம இப்படி எடுத்துக்கிட்டோம். பிளஸ் கொடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வேற மாதிரி போடணும். சோ அந்த டைப் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு சொல்லி தரேன். வாங்க கடைசியா ஒரு சம் மட்டும் பாத்துடலாம். இப்போ இந்த சம் பாருங்க. 1 minus 1 by 2, 1 minus 1 by 3, 1 minus 1 by 4 dot 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 1 minus 1 by n. என்ன செக் பண்ணுவோம்? பிராக்கெட்ல இருக்க ஃபர்ஸ்ட் டர்ம்ஸ் எல்லாம் சேமா இருக்கான்னு பாப்போம். 1 1 1 1 எல்லாம் 1ல தான் இருக்கு. தென் எல்லாமே மைனஸ் சிம்பிளான்னு செக் பண்ணிக்கோங்க. மைனஸ் 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 மைனஸ். தென் இந்த நம்பர் பாருங்க. 1 by 2, 1 by 3, 1 by 4 dot 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 1 by n. 2 3 4 dot 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 up to n terms வரைக்கும் போயிட்டே இருக்கு. ஒரு சீக்வென்ஸ்ல இருக்கு. இந்த மாதிரி மூணு ரூலும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா எப்படி போடணும்னு உங்களுக்கே தெரியும். வாங்க என் கூட சேர்ந்து போடுங்க இந்த சம்ம. எப்படி போடணும்? ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்க நம்பர்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. 1 minus 1 by 2. லாஸ்ட் பிராக்கெட்ல இருக்க நம்பர்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. 1 minus 1 by n. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். 2 1s are 2 minus 1 divided by denominatorல 2 இருக்கு. சோ அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இதை எல்சிஎம் எடுங்க. n into 1 n minus நியூமரேட்டர்ல 1 இருக்கு. எடுத்து எழுதிக்கோங்க. டினாமினேட்டர்ல n. 2 minus 1 என்ன? 1 by 2. இது அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. தென் கொஸ்டின்ல என்ன சிம்பிள் இருக்குன்னு பார்க்கணும். என்ன சிம்பிள் இருக்கீங்க? எல்லா இடத்துலயும் மைனஸ் சிம்பிள் இருக்கு. சோ மைனஸ் சிம்பிள் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச நம்பர்ல இருந்து நியூமரேட்டர் எடுத்து எழுதிக்கோங்க. 1. செகண்ட் கண்டுபிடிச்ச நம்பர்ல இருந்து டினாமினேட்டர் எடுத்து எழுதணும். என்ன இருக்கு டினாமினேட்டர்ல? n இருக்கு. சோ n 1 by n தான் ஆன்சர்.
இங்க எங்க 1/n இருக்கு? ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நான் இந்த வீடியோல போட்ட 3 சம்லயும் மைனஸ் இருந்தா என்ன பண்றதுன்னு சொன்னேன். நடுவுல பிளஸ் சிம்பிள் இருந்தா என்ன பண்றதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு சொல்றேன். இந்த சம்ஸ்லாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சா லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஷார்ட்கட் மெத்தட்ஸ் பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.